வணக்கம். 2024 தை மாதம் கன்னி ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள், கிரக நிலை ராசியில் கேது, தைரிய வீரி ஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய், ரண ருண ரோக ஸ்தானத்தில் சனி, கலத்திர ஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள் 15/1/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள் இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே காணப்படுகிறது. புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் காரிய வெற்றி உண்டாகும். பண வரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும். இந்த மாதம் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவு நல்லபடியாக வந்து சேரும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள். தூரதேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடக்கும். தொழில் விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனைலாம் இப்போ நீங்கள் மேற்கொள்வீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறமை அதிகரிக்கும். பங்கு மார்க்கெட்டில் முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். பதவி உயர்வு கிடைக்கலாம். தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு அடிக்கடி இந்த மாதத்தில் செல்ல வேண்டி இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். அவர்களால் சந்தோஷமும் கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் சாதகமான பலனையே உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகனங்கள் சேர்க்கை இருக்கும். பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பெல்லாம் பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. சூரியன் சஞ்சாரத்தில் அரசியல் துறையினருக்கு மனதில் தைரியம் உண்டாகும். எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் ஏற்படும். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு சாதகமாக தான் உங்களுக்கு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக முடியும். எதிர்பாராத அனுபவங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீங்க. உத்திர நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் அடுத்தவர்களின் நலனுக்காக உழைக்க வேண்டியிருக்கும். சொத்துக்கள் வாங்கும்போது விற்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. இடமாற்றம் உண்டாகலாம். ஆடை ஆபரணம் சொத்தெல்லாம் சேரும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் உங்களுக்கு அதிகமாகும். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வியாபாரிகள் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவரிடம் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரர் வழியில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிட்ட இருந்த மனஸ்தாபம்லாம் நீங்கி சந்தோஷம் அடைவீங்க. விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மிகவும் மன மகிழ்ச்சி அடைவீங்க. அன்பர்களே, இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.